வணக்கம். இந்த பொங்கலோட கடைசி தமிழ் ரிலீஸ் இந்த தலைவர் தம்பி தலைமையில் கடைசியில் தான் வந்தார் விநாயக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆனதும் டக்குன்னு ஷெடியூல் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி ரிலீஸும் பண்ணிட்டாங்க. பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, வீட்டில் செலிப்ரேட் பண்ணாமல் எப்படி படத்தை போய் பார்க்குறதுன்னு கொஞ்சம் கவலையோடு நினச்சிட்டே இருந்தேன். நேற்றுக்கே ப்ரெஸ்ஸுக்கான ஸ்பெஷல் ஷோவை ஸ்க்ரீன் பண்ணி கொஞ்சம் ரிலீஃபை கொடுத்துட்டாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் சாலிமி அப்படிங்கிற மலையாள படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அடுத்த படம் மம்முட்டியோடது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்துச்சு. ஆனால் திடீர்னு நடுவில் இந்த படத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மம்முட்டி பண்ண வேண்டிய படம் தானா இது, இல்லை இது வேறு கதையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஸ்கூப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் யார் நடித்தா என்ன, நமக்கு படம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நல்லா இருந்தா இல்லையாங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பராகவும் ஆகலாம். தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவர். எந்த நல்லது கெட்டதுக்கும் முன்னாடி வந்து நிற்கிற ஒரு நல்ல மனுஷன். அடுத்த எலெக்ஷன் வரப்போது. ஸோ இந்த சூழலில் இளவரசு வீட்டில் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பொண்ணையும் சின்ன வயசுலேருந்து ஜீவாவுக்கு தெரியுங்கிறதுனால அவர் வீட்டு கல்யாணம் மாதிரியே எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்கிறாரு. இளவரசு வீட்டுக்கு இம்மீடியட் பக்கத்து வீடு தம்பி ராமையாவோடது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷும் இருக்குது. அடுத்த நாள் முகூர்த்தம், மாப்பிள்ளை வீடுக்காரங்க வேறு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தம்பி ராமையோட வயசான அப்பா இறந்து போயிடுறாரு. நானும் முகூர்த்த டைமில் தான் என் அப்பாவோட பாடி எடுப்பேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு தம்பி ராமையா. இந்த சிக்கலை பஞ்சாயத்து தலைவர் ஜீவா எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவரால் இது சமாளிக்க முடிஞ்சுதா இல்லையா, இதுதான் இந்த டிடிடி. 2 மணி நேரத்துக்குள்ள 2 பேர் ஈகோ பிரச்சனையை வச்சு கொஞ்சம் சட்டைரிக்கலாவும் ஒரு திரைக்கதையை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க இயக்குனர் அண்ட் ரைட்டர்ஸ் டீம். ஒரு சின்ன ஊர், அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய சில்லியான நடவடிக்கைகள், 2 வீடு, ஒரு ஈகோ சண்டை, எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற ஹீரோ. இதையெல்லாம் வச்சு இந்த படத்தை சிம்பிளாக டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா தமிழில் ஒரு மலையாள படம்னு சொல்லலாம். வழக்கமாக பேசில் ஜோசப், ஃபஹத் ஃபாசில் மாதிரி யாரோ ஒருத்தர் நடிக்கிற ஹீரோ கேரக்டரில் இங்கே ஜீவா. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான ஆனால் சுவாரஸ்யமான கதை. ஜீவாவோட இன்ட்ரடக்ஷன் சீன் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலனாலுமே கூட ஒன்ஸ் இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே அந்த கதை வந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த களம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற ஆரம்பிக்குது. கிளைமேக்ஸில் அந்த இன்ட்ரடக்ஷன் சீனுக்கு ஒரு கால் பேக் கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் எனக்கு ஒர்க் ஆகலை. தலைவர் பதவிக்கு ஆசைப்படுற ஜென்சன் கேரக்டர், அதுக்காக அவர் போடுற கன்னிங்கான பிளான்ஸ், தம்பி ராமையாவுடைய ஈகோ, இளவரசை ஏற்றி விடுற சிலர், இன்னொரு பக்கம் மார்த்தாண்டத்துலேருந்து வந்துட்டு இருக்கிற மாப்பிள்ளையோட ஃபேமிலி, அந்த மாப்பிள்ளை நடந்துக்கிற விதம், பொண்ணுக்கிட்ட அவர் இன்னசென்ட்டாக ரொமான்ஸ் பண்ணுற விதம், அதை அப்பப்போ கலாச்சிட்டே இருக்கிற அவருடைய தம்பி, இப்படியான 3-4 விஷயங்களை பேரலாக ஓட விட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் நிதிஷ். பிளான் பண்ணப்படுற விஷயங்கள் எல்லாம் கதையில் ஒவ்வொரு பாயிண்டில் பாப்பப் ஆகிற விதம் நல்லா இருந்தது. கல்யாண வீட்டுக்கு வந்தவரா, சாவு வீட்டுக்கு வந்தவரான்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு தாத்தா கேரக்டர், அங்கேருந்து இங்கே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு வர ஒரு கேரக்டர், கல்யாணம் கண்டிப்பாக நின்றுடும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், மாப்பிள்ளையோடைய அந்த தம்பி, ஜென்சனுடைய அசிஸ்டண்ட்டுன்னு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருந்தது. அவங்களும் நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் இறந்து போன தாத்தாவுடைய பிரதர்ஸுங்கிற மாதிரி ஒரு 3 கேரக்டர்ஸை கொண்டு வராங்க. அவங்க வருகை ஆர்ப்பாட்டமாக சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட ஒரு சின்ன டென்ஷனை மெயின்டைன் பண்ண மட்டுமே அந்த கேரக்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. 2 வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் டேங்கை வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லப்படுது, ஒரு பின் கதை இருக்குதுக்கு. ஆனால் அது ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்குது. இவங்க இன்டென்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப அழுத்தமாக அது கன்வே ஆகலை. அதை வச்சு தான் இந்த படத்தோட எமோஷனை எஃபெக்டிவாக மாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னும் கூட சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கலாம். பட் கடைசியில் அந்த வாட்டர் டேங்கை அந்த செக்ஆஃப்ஸ் கன் மாதிரி யூஸ் பண்ண விதம் நல்ல ஸ்மார்ட்டான, கண்டிப்பாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஐடியாவாக இருந்தது. படத்தில் எனக்கு டிராபேக்காக தெரிஞ்ச விஷயம், ஒரு ஹேப்பனிங்கான முதல் பாதி இருந்தது. ஆனால் 2வது பாதியில் 1-2 விஷயத்தை மட்டுமே வச்சு ரொம்ப நேரம் இழுத்துட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கேயுமே கூட மாப்பிள்ளை கேரக்டரை வச்சு ஹியூமரை கொண்டு வந்து போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. பட் கல்யாண பொண்ணு கேரக்டர் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, அது ரொம்ப இயல்பாக தெரியல. கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல, வாண்டடாக போய் வம்பிழுப்போம் அப்படின்னு பண்ண மாதிரி தான் அந்த மொமெண்ட் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் டுவர்ட்ஸ் என் இளவரசோடைய ரியாக்ஷனும் கூட இந்த 2 மொமெண்ட்ஸையும் கூட இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஹியூமருங்கிறது சப்ஜெக்டிவ், உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஆச்சு, இல்லைனா இல்லை. ஆனால் ரைட்டிங்காக இந்த படம் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். முக்கியமாக இதே படம் ஒருவேளை மலையாளத்தில் எடுக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த ஹியூமர்லாம் இன்னும் கூட பெட்டராக ஒர்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்றும் இளமையான ஜீவா பஞ்சாயத்து தலைவராக பர்ஃபெக்டாக இருக்கார். 2 பக்கமும் அவர் சமாதானம் பேச ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், தேவையான இடங்களில் கோவப்படுறதா இருக்கட்டும், தேவையில்லாத ஆட்களை டீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவ்வளவு நேச்சுரலாக மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக பிஹேவ் பண்ணுறாரு. செம்ம சீசன்ட் ஆக்டராக தெரிகிறாரு ஜீவா. கல்யாணம் பண்ண வர பிரார்த்தனாநாதன் கேரக்டர் டிபிக்கலான கிராமத்து பொண்ணாக எழுதப்படாமல் இருந்தது, ஒரு ரிலீஃப். அவங்களும் அந்த கேரக்டர் நல்லாவே கேரி பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேரக்டருடைய செகண்ட் ஆஃப் ரைட்டிங் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். தவிடுங்கிற கேரக்டர்ல ஜென்சன் இந்த வாட்டி கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த காமெடி, ஸ்டில் அவர் எப்பவும் போல ஸ்கோர் பண்றாரு. மாப்பிள்ளை கன்னியப்பனா சுபாஷ் கண்ணன் கவனிக்க வைக்கிறாரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ்.
தம்பி ராமையா, இளவரசு, ஜென்சன் கூடவே வர அமித் மோகன், மாப்பிள்ளையோடைய தம்பியா சர்ஜின் குமார்னு எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பப்ளு அஜுவோடைய க்ளீனான சினிமாகிராஃபி, அர்ஜுன் பாபுவோட எடிட்டிங் ரெண்டுமே பக்கா. விஷ்ணு விஜயோட இசையும் கூட நீட்டாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த டிடிடி காம்பேக்டான, குவாலிட்டியான, சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம். மலையாள படம் மாதிரியே எடுக்கிறதுல அப்படின்னு தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம ஊரில். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு படத்தை தமிழில் நேட்டிவிட்டியோட பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. உடனே இது மலையாள படம் மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல, தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லேயே கம்பேரிட்டிவ்லி என்டர்டெய்னிங்கான படம்னா அது இதுதான். படம் செம்ம காமெடி, ஒவ்வொரு செகண்டும் வாய் விட்டு சிரிச்சிட்டே இருப்பீங்க, வயிறு வலிக்க போகுது, செம்ம காமெடியாக இருக்கும் அப்படிலாம் வர நான் சொல்ல. நீங்களும் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஆனால் படம் உங்களை ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சிரிக்க வைக்கும், பெருசாக போர் அடிக்காமல் என்கேஜ் பண்ணும். ஃபேமிலியோடவே பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள்.